மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் ஆவில நிரம்பி அந்நிய பாசம் பேசி ஜெபிக்கும் போது நம்மள அவர் நம்புறார். அந்த நேரத்தில் அவர் கிட்ட வந்து நம்மளை கவனிக்கிறார், பார்க்கிறார், ராசலை நிறுத்து பார்க்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறார், நம்மை குறித்து பிதாவின் சித்தம் என்ன என்பதை பார்க்கிறார். ஆவியானவர் பார்த்து இந்த கிருபை இவனுக்கு அத்தியாவசியமா வேணும், இவன் நீண்ட காலம் வாழணும், இவன் கள்ளத்தோட வாழ்ந்தா சீக்கிரம் செத்துருவான், இவன் திவ்ய உண்மையோட வாழணும், நீண்ட காலம் வாழணும், அதனால பிதாவே இவர்களுக்கு இந்த கிருபையை கொடுக்க வேண்டும் என்று பரிந்து பேசி நமக்கு வரக்கூடிய கிருபைதான் இந்த வினோதமான விசேஷமான கிருபை. மூன்றாவது, நாட்டை விட்டு, அரண்மனையை விட்டு, சிங்காசனத்தை விட்டு தாவீது வெளியேற வேண்டியதாயிருந்தது. எல்லாவற்றையும் இழந்து தனியாய் அவன் பாதரட்சியை கூட காலில் போடாமல் வெறுங்காலோடு நடந்து கொண்டு அழுது கொண்டு அவன் நாட்டை விட்டு வெளியேறி மலைப்பாங்கான இடத்திற்கு போகும் பொழுது தாவீதுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி அது கிட்டையே இருக்கணும்னு அவனுக்கு ரொம்ப அவனுடைய விருப்பம் அது என்பதை சாதோக் என்ற ஆசாரியன் பார்த்திருந்தான். அவனுக்கு தெரியும் சாதோக்கு தாவீதுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ தாவீது பெருமையா போகிறார், நான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போவேன், ஏன்னா அவர் இது இல்லாமல் அவர் வாழ மாட்டார், இது இல்லாமல் அவரால் முடியாது, நான் தூக்கிட்டு போவேன்னு சொல்லி சாதோக் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு தாவீது நடந்து போகிற அரண்மனையை விட்டு வெளியே போறார், உடன்படிக்கை பெட்டியும் தூக்கிட்டு போறார் சாதோக் என்கிறார். அப்போ தாவீது திரும்பி பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய பெட்டியை நான் போற இடமெல்லாம் கொண்டு வரக்கூடாது, அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு விசேஷ கிருபை கொடுப்பாரானால் அந்த கிருபை என்னை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கும், அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறதுக்கு திரும்பவும் என்னை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டினா அவருடைய மகிமை, அது இல்லாம அவருடைய பிரசன்னம் இல்லாம தாவீதுக்கு வாழ முடியாது. ஆனா தேவன் சொல்லியிருக்கிறார், உடன்படிக்கை பெட்டியை வைக்க வேண்டிய ஸ்தானம் எது என்பதை அங்கதான் வைக்கணும், ஒவ்வொருத்தங்க பின்னால் அது போய்கிட்டு இருக்கக்கூடாது. அது அந்த டைம்ல கர்த்தர் அப்படி சொல்லியிருந்தது. ஆனா நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், இந்த ஆள் இனிமே வரமாட்டாரு, இவருக்கு வந்த கஷ்டம் ரொம்ப என்ன முகாந்திரம் இருக்கு, அவங்க வர்றது அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிட்டு பார்த்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து கர்த்தர் நோக்கி கை தட்டி பாடிக்கிட்டு இருப்பாரு. கொண்டு வந்தது என்னது? அது ஒரு விசேஷத்த கிருபை. ஹல்லேலூயா. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.